மாண்பு உறுப்பினர் பழனிசாமி. மாண்பு உறுப்பினர் பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். அமைச்சர் பெருமக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். கிராமப்புறங்களில் ஏற்கனவே 16 அடி 15 அடி சாலை அமைத்து லே அவுட் போட்டாச்சு, ரோடு போட்டாச்சு. 16 அடி 15 அடி போட்டு ரோடு போட்டாங்க. அதுக்கு பின்னால உள்ள இடங்களுக்கு அப்ரூவ்டு தரமாட்டேன்றாங்க. கேட்டா 20 அடி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அரசு பரிசீலனைக்கப்ப இது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது. இந்த இது 15 அடி 16 அடி போட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க. கட்டிட்ட பிறகு அது அகலப்படுத்தவும் முடியாது. அதுக்கு பின்னால இருக்கிற நிலம் லே அவுட் போட முடியல. லே அவுட் எம்எம்டிக்கு போனா அப்ரூவ்டு இல்லைன்னு சொல்றாங்க. 20 அடி வேணும், கம்பல்சரி 20 அடி வேணும்ன்றாங்க. அதுக்கு அரசு முன் வருமா என்பதை தங்கள் வாயிலாக பேரவை அவர்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் ரக்ஷாபந்த வாழ்த்துக்கள். உத்திரமேரூர் தொகுதி தற்போது வேகமாக வளர்ந்து வரும் தொகுதி. குறிப்பாக உத்திரமேரூர் மற்றும் வாலாஜாபாத் பேராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பலர் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர். எனவே உத்திரமேரூர் மற்றும் வாலாஜாபாத் பேரூராட்சியில் அரசுக்கு சொந்தமான பொருத்தமான நிலத்தை அடையாளம் கண்டு வீடற்ற மற்றும் சொந்த வீடு இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைக்கும் சிறப்பு வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்துமாறு மாண்புமிகு அமைச்சரிடம் கேட்டு அமர்கிறேன். சேகர் பாபு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறிய துறையில் ஏற்கனவே நான் அமைச்சராக இருந்ததற்காக இந்த வாய்ப்பை கேட்டிருக்கின்றேன். 2022ஆம் ஆண்டு திட்ட அனுமதிக்க வேண்டிய 17 துறைகளை ஒருங்கிணைத்து அன்றைக்கே ஒற்றைச்சாளர் முறையில் கணினிமயமாக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டிலிருந்தே மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. அடுத்து துறையில் இருந்த 2000 கோடிக்கு மேலாக வைப்பு நிதியிலிருந்து எடுத்து செலவு செய்வதாக ஒன்றை சொன்னார். இந்த வைப்பு நிதியிலிருந்து எடுத்து மக்களிடம் இருந்து பெறப்படுகின்ற எஃப்எஸ்ஐ, கூடுதல் எஃப்எஸ்ஐ போன்ற கட்டணங்களுக்காக வசூலிக்கப்படுகின்ற பணிகளிலிருந்து அந்த மக்களுக்கு திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக 135 பணிகளை எடுத்தோம். அதில் பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், மருத்துவமனைகள், படைப்பகங்கள் போன்ற மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நம் எம்.எஸ். சாமிநாதன் அவர்கள் பெயரில் வரலாற்று சிறப்புமிக்க போரூரிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஈரநிலை பூங்காவே கடந்த ஆட்சியில் எடுக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த 135 திட்டங்களுக்கும் சேர்ந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எடுத்துக்கொண்ட தொகை 1228 கோடி ரூபாய். அதில் கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் அளவிற்கு 35 பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பிற துறைகளை ஒருங்கிணைந்து 1200 கோடி ரூபாய் அரசிலிருந்து அரசாணை பெறப்பட்டிருக்கின்றது. வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டத்திற்கு பெயர் சூட்டி 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒட்டுமொத்தமாக பெருநகராட்சியினுடைய பணம் அல்ல, அரசு சார்ந்த பல துறைகளுடைய பணம் என்பதை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். அதிலும் குறிப்பாக ஆண்டாண்டிற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் பெறப்படுகின்ற எஃப்எஸ்ஐ பணம் 2024-25 500 கோடி ரூபாய் அரசுக்கு தந்திருக்கின்றோம். இந்த வகையிலே கணக்கிட்டு பார்த்து 2027-28 வரையில் இன்றைய தினத்திலிருந்து கணக்கிட்டால் கூட 1800 கோடி ரூபாய் அரசுக்கு அந்த பணம் சென்றடைகிறது. அதிலிருந்து பெறப்படுகின்ற பணங்களை நாங்கள் திரும்ப பெறுவதற்கு அரசிடம் ஒப்புதல் பெற்று கடைசியாக பிப்ரவரி மாதத்தில் கூட 250 கோடி ரூபாய் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இப்படி தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த திட்டங்களை எடுத்திருக்கின்றோம். இவை அனைத்தும் மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டம், வீணாக கடலிலே கரைக்கப்படுகின்ற திட்டம் அல்ல என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் நாருயிரான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன்.
ஆனால் அன்பிற்குரிய அண்ணன் அன்றைக்கு ஒரு முக்கியமான அலுவல் சார்பாக இல்லை. அதனால் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும். அண்ணன் முன்னாடியே நன்றி தெரிவிச்சுக்கணுன்றதை மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அப்பாவுக்கெல்லாம் அரசியல் தான் என்னன்னே தெரியாது. ஆனால் சமூக சேவையிலையும் ஒரு இயக்கத்தில் எப்படி செயல்படணுன்றதையும் ஒரு அரசியல் இயக்கம் எப்படி இருக்குன்றதையும் இதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை கைப்பிடிச்சு இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் தளபதி முன்னாடி என்னை அறிமுகப்படுத்தி உட்கார வச்சிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதோடு சேர்த்து இன்றைக்கு ஜென்சி இளைஞர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜனநாயக முறையை உங்கள் மூலியமாக இன்றைக்கு ஜென்சி இளைஞர்கள் சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரவைத் தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை என்பது வரலாறு, பாரம்பரியம், தொழில், கல்வி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நவீன நகர்ப்புற வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு பெருநகரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இத்தகைய வேகமாக வளர்ந்து வரும் நகரத்துக்கு வேகமானதும் நம்பகத்தன்மையோடும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு பொது போக்குவரத்து அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அந்த தேவைக்கு சிறந்த தீர்வாக தான் இன்றைக்கு சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்றது உருவாயிருக்கு. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமானது CMRL சென்னை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இந்த நிறுவனங்களின் சட்டத்தின் கீழ் ஒரு அரசினுடைய அமைப்பாக இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டு 50-50 மூலதன பங்களிப்புடன் கூடிய கூட்டு நிறுவனமாக இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் என்பது வெறும் ஒரு ரயில் போக்குவரத்து அமைப்பு மட்டுமல்ல. இது விரைவான, நம்பகமான, திறன்மிக்க, மாசற்ற மற்றும் நிலைத்தன்மை வாய்ந்த ஒரு நகர்ப்புற பொது போக்குவரத்து அமைப்பாகவே மக்களால் பார்க்கப்படுகிறது. விமான போக்குவரத்து, நீண்ட தூர ரயில்கள், புறநகர் ரயில்கள், நகர பேருந்துகள் மற்றும் MRTS உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு தனிச்சிறப்பாக மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் phase 1 முதலாக முன்மொழியப்பட்டு ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் ஒத்துழைப்போடு முன்னெடுக்கப்பட்டது. இந்த phase 1 திட்டம் அப்படிங்கிறது மொத்தம் 54.1 கிலோமீட்டர் நீளமும் 41 நிலையங்களும் கொண்டதாக உருவானது. சென்னை விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரையிலும், சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலும் என 2 முக்கிய வழித்தடங்களை இது அமைக்கப்பட்டுச்சு. மெட்ரோ சேவைகள் ஒரே நாளில் முழுமையாக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு பகுதியும் பணிகள் நிறைவடைந்தவுடன் படிப்படியாக இந்த பணிகள் மக்களின் சேவைக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான முதல் பகுதி திறக்கப்பட்டதன் மூலம் தொடங்கிய இந்த பயணம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கும் விரிவடைந்து வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான நீட்டிப்புடன் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தின் வெற்றி அப்படிங்கிறது வெறும் அதனுடைய பாதையின் நீளத்தையோ இல்லை எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அது மக்களின் நேரத்தை எவ்வளவு குறைச்சிருக்குது, மக்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக மாற்றி இருக்கிறது, மக்களுடைய பயணத்தை எவ்வளவு வசதியாக்கி இருக்கிறது, சாலை போக்குவரத்து நெரிசல்களை எந்த அளவுக்கு குறைச்சிருக்குது, சுற்றுச்சூழல் பாதிப்பை எவ்வளவு குறைச்சிருக்கு அப்படிங்கிறதுல தான் அதனுடைய உண்மையான வெற்றி இருக்கு. சென்னை மெட்ரோ திட்டங்கள் பொதுமக்களின் வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதோடு உற்பத்தி திறனை அதிகரிப்பதிலும் காற்று மாசுபாட்டை குறைப்பதிலும் ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பயணிகளை எண்ணிக்கையின் அதிகரிக்கும் நோக்கில் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, எளிதான அணுகல் மற்றும் பல்வகை போக்குவரத்து ஒருங்கிணைப்பு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதாவது மினி பேருந்துகள், ஸ்மார்ட் மிதிவண்டிகள், ஷேர் ஆட்டோஸ் மற்றும் பிற போக்குவரத்து சேவைகளை ஒருங்கிணைத்து மெட்ரோ இன்றைக்கு ஒவ்வொரு மக்களின் வீட்டு வாசல் வரை கனெக்ட் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. சென்னை மெட்ரோவின் அடுத்த மிகப்பெரிய அத்தியாயம் அப்படின்றது phase 2. மொத்தம் 118.9 கிலோமீட்டர் நீளமுடைய 3 வழித்தடங்களை இந்த phase 2 உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 63,246 கோடி மதிப்பீட்டு செலவில் செயல்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரே கட்டமாக மேற்கொள்ளப்படும் இந்தியாவின் மிகப்பெரிய மெட்ரோ ரயில் திட்டங்களில் ஒன்றாக இது திகழ்ந்து வருகிறது. இந்த phase 2 3 முக்கிய வழித்தடங்களை இணைச்சிக்குது. மாதவரம் மற்றும் சிறுசேரி சிப்காட் வரையிலான 45.8 கிலோமீட்டர், அதே போல கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலான 26.1 கிலோமீட்டர், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான 47 கிலோமீட்டர் நீளத்தில் இது அமைந்திருக்கிறது. மொத்தம் 128 மெட்ரோ நிலையங்கள், 80 உயர்த்தப்பட்ட நிலையங்கள், 48 சுரங்கப்பாதை நிலையங்களுடன் இந்த phase 2 கீழ் உருவாக்கப்படுகிறது. இது வெறும் போக்குவரத்து திட்டம் மட்டுமல்ல, இது சென்னையின் அடுத்த தலைமுறை நகர்ப்புற வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளமாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்துவதில்
சர்வதேச நிதி நிறுவனங்களின் பங்களிப்பும் முக்கியமானதாக உள்ளது. JICA எனப்படும் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, ஆசிய வளர்ச்சி வங்கி ADB, ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி AIIB, புதிய வளர்ச்சி வங்கி NDB போன்ற சர்வதேச நிறுவனங்களின் நிதியுதவியுடன் இந்த திட்டம் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சென்னை மெட்ரோ திட்டம் என்பது தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய போக்குவரத்து திட்டம் மட்டுமல்ல, சர்வதேச தரத்திலான நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டமாகவும் உருவாகி வருகிறது. அதேபோல எதிர்கால விரிவாக்கங்களாக விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை, பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் திருப்பரமுத்தூர் வழியாக சுங்குவாச்சத்திரம் வரை, கோயம்பேட்டிலிருந்து அம்பத்தூர் ஆவடி வழியாக பட்டாபிராமம் வரை போன்ற விரிவாக்க திட்டங்களும் இதில் அடங்கியிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் நமது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஜூன் மாதத்தில் முக்கியமான சில வழித்தடங்களுக்கான DPR மற்றும் DFRக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல விம்கோ நகர் முதல் அசிசி நகர் வரையிலான DPRக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதல் செங்கல்பட்டு வரையிலான விரிவாக்கத்திற்கான DPR வெளியிடப்பட்டிருக்கிறது. மகாபலிபுரம் முதல் சென்னை சென்ட்ரல் வரையிலான ப்ராஜெக்ட்ஸ்க்கான DFR அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறுசேரி சிப்காட் 2 முதல் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் முட்டுக்காடு வரையிலான ப்ராஜெக்டுக்கான DPR வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மெட்ரோ ரயில் திட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கும் சென்னையின் பெருநகர வளர்ச்சிக்கும் தேவையான அனைத்து முறையிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் மிக பெரிய உயரத்தை எட்டி மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கொள்கை விளக்க குறிப்புகளை தயாரிக்க எனக்கு முழு உதவியாக இருந்த சிறப்பு முயற்சிகள் துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் இத்துறையின் அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துறை சம்பந்தமாக மாண்புமிகு உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானங்களை அளித்திருந்தார்கள். இத்துறை சம்பந்தமாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் அளித்திருந்த வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டுமாறு அன்போடு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் 2 பேரும் ரொம்ப சிறப்பான பதில் எழுதி ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய உரையை கேட்டிருக்கிறோம். இப்போ வீட்டு வசதி துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் பேசுகிற போதே அவர்களுடைய அந்த பதிலை உடனுக்குடன் பெற்றுத்தந்த அந்த பாங்கும் அவருடைய விரிவான அந்த பேச்சும் முதல் முறையாக அவர் பொறுப்பேற்றிருந்தாலும் மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய பங்களிப்பை ஆற்றினார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது விவாதம் முடிவுற்றது. இப்போது சொல்லிட்டேன், முதலே பாராட்டு உங்களுக்கு நிறைய பேசியிருக்கீங்க, இப்போ நல்லா பேச சொல்லி முதலே சொல்லிட்டேன். அதை விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்து பேரவையின் அனுமதியில் திரும்ப பெறப்படுகின்றன. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை 26 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 3363 கோடியே 10,72,000, மூலதன கணக்கில் ரூபாய் 10,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 5,489 கோடியே 3,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப் பெறுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 31/8/2026 நாள் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.